ஒரே ஒரு வீக்கெண்ட்ல இன்டர்நெட்டையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு ஏஐ டூல். அதோட பேரு தான் கிளாட்பாட். சிலர் இத நம்மளோட பர்சனல் ஏஐ அசிஸ்டன்டோட ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலரும் இது ஒரு பெரிய ஆபத்துன்னு எச்சரிக்கிறாங்க. இதுல எது உண்மை? வாங்க இத பத்தி ஆழமா அலசி ஆராய்வோம். நான் அதோட விளையாடுறத நிறுத்தவே முடியல, அத பத்தி யோசிக்கிறதையும் நிறுத்தவே முடியல. இதுதான் கிளாட்பாட்ட முதல்ல யூஸ் பண்ண ஒருத்தரோட அனுபவம். ஒரு சாஃப்ட்வேர் நம்மள இந்த அளவுக்கு அடிமையாக்குதுன்னா, அதுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கணும் இல்லையா? அந்த மேஜிக் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆனா கதை இங்க முடியல. ஒரு பக்கம் பயங்கர கொண்டாட்டம்னா, இன்னொரு பக்கம் ரொம்பவே கடுமையான எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிச்சது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான உதவியாளரா, இல்ல நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள நாமளே வச்சுக்கிற ஒரு ஆபத்தா? இந்த ரெண்டு பக்கத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம் வாங்க. சரி, இந்த சர்ச்சைக்குரிய டூலை பத்தி ஒரு தெளிவுக்கு வரணும்னா நாம இந்த 5 விஷயங்களை பத்தி பேசிதான் ஆகணும். கிளாட்பாட்னா என்ன, அதோட பவர் என்ன, அதுல இருக்கிற ரிஸ்க், அது எப்படி சேஃபா யூஸ் பண்றது, அப்புறம் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். முதல் கேள்விக்கே வருவோம். அப்படி என்னதான் இந்த கிளாட்பாட்? இவ்ளோ பெரிய விவாதத்தை உருவாக்குன இந்த டூல் பேசிக்கா என்ன பண்ணுது? வாங்க பாப்போம். இதுல ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக்கல் மற்றும் ஓபன் சோர்ஸ். லோக்கல்னா என்ன? இது மத்த ஏஐ மாதிரி இன்டர்நெட்ல ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட சர்வர்ல இயங்கல. உங்க சொந்த கம்ப்யூட்டர்லயே இயங்குது. அதாவது உங்க டேட்டா உங்க கண்ட்ரோல்ல உங்ககிட்டே இருக்கும். ஓபன் சோர்ஸ்னா இதோட தொழில்நுட்பம் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. எந்த ரகசியமும் கிடையாது. யாரு வேணாலும் இதோட கோடை எடுத்து பார்த்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதை உருவாக்குன பீட்டர் ஸ்டீன்பர்கர் ஏற்கனவே ஒரு பெரிய கம்பெனியை வித்துட்டு ரிட்டையர்மெண்ட்ல இருந்தவர். ஆனா நாம சொல்றத ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டண்ட்டை உருவாக்கணுங்கிற ஆசை அவரை மறுபடியும் கோட் பண்ண வச்சு இந்த கிளாட்பாட்டை உருவாக்க வச்சிருக்கு. சரி, ஒரு டூல் நம்ம கம்ப்யூட்டர்ல இயங்குறதுக்காக மட்டுமே இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்குமா? சான்ஸே இல்ல. அப்போ மக்களை அப்படி என்னதான் இதுல ஈர்த்துச்சு? அதோட சீக்ரெட் என்ன? கிளாட்பாட்டோட உண்மையான சூப்பர் பவர் இந்த கிரான் ஜாப்ங்கிற ஃபீச்சர் தான். இது ஒரு ஸ்மார்ட் அலார்ம்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இது வெறும் டிங் டிங்னு சத்தம் போடுற அலாம் இல்ல. நீங்க சொல்ற வேலைய நீங்க சொல்ற டைம்ல கரெக்டா செஞ்சு முடிக்கிற ஒரு புத்திசாலி அசிஸ்டன்ட். நீங்க சும்மா பேசுற மாதிரி இந்த வேலைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செஞ்சிடுன்னு சொன்னா போதும், அது செஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பல பேருக்கு வர்ற ஒரு பெரிய தலைவலி, இந்த வாரம் பச்சை குப்பை தொட்டியை வெளியே வைக்கணுமா இல்ல நீல நிற தொட்டியான ஒரு குழப்பம் வரும்ல. அந்த வேலைய கிளாட்பாட் கிட்ட கொடுத்து பாருங்க. அதுவே உங்க ஊரோட வெப்சைட்டுக்கு போய் ரீசைக்ளிங் ஷெட்யூலை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்காமே உங்களுக்கு கரெக்டா ஞாபகப்படுத்தும். ஒரே ஒரு கமெண்ட், வாழ்நாள் முழுக்க டென்ஷன் இல்ல. இது மட்டும் இல்லங்க, கிளாட்பாட்க்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. நீங்க சொன்னதை மறக்காது. அதனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய தனக்குள்ளேயே குட்டி குட்டி அசிஸ்டன்ஸை உருவாக்கிக்க முடியும். ஏன், உங்களுக்கு தேவையான புது ஸ்கில்ஸை கூட நீங்க அதுக்கு கத்துக் கொடுக்கலாம். சரி, இவ்ளோ பவர் இருக்குன்னா கூடவே ஒரு பெரிய பொறுப்பும் ஆபத்தும் சேர்ந்துதானே வரும். இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பாப்போம். இந்த பவருக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆபத்துகள் என்னென்ன? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதுல அப்படி என்ன தப்பா போயிட முடியும்? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் ஓடுற முக்கியமான கேள்வி. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவி நம்ம கண்ட்ரோல மீறி போனா என்ன ஆகும்? பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. கிளாட்பாட் சூப்பரா வேலை செய்யணும்னா அதுக்கு உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலும், அதாவது ஃபுல் ஆக்சஸும் வேணும். ஆனா நம்ம வீட்டு சாவியே இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கற மாதிரி இது. ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தீங்கிழைக்கிற வெப்சைட் மூலியமா கெட்ட நோக்கம் இருக்கிறவங்க கிளாட்பாட்க்கு உங்களுக்கு தெரியாமலேயே ரகசிய கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா பாஸ்வேர்டையும் எனக்கு அனுப்புன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும், உங்க மொத்த டேட்டாவும் திருடப்படலாம். ஐயோ, அப்ப இதை யூஸ் பண்ணவே முடியாதான்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல. இந்த ஆபத்துகளை சமாளிக்க நம்ம யூசர்ஸ் சில புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி சேஃபா யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இத சேஃபா யூஸ் பண்ண மொத்தம் 4 வழிகள் இருக்கு. முதல் வழி, உங்க சொந்த மெயின் கம்ப்யூட்டர்லயே இன்ஸ்டால் பண்றது. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஏதாவது தப்பாச்சுன்னா உங்க எல்லா டேட்டாவும் போயிடும். ரெண்டாவது, இதுக்காகவே ஒரு புது தனி கம்ப்யூட்டர் வாங்குறது. இது செம்ம சேஃபு, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. மூணாவது, வர்ச்சுவல் மெஷின். அதாவது உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஒரு தனி பாதுகாப்பான ரூம் மாதிரி உருவாக்கி அதுல கிளவுட்பாட்டை இயக்குறது. இது ஒரு நல்ல பேலன்ஸ்ட் ஆப்ஷன். நாலாவது, கிளவுட் சர்வர்ல இன்ஸ்டால் பண்றது. இதுவும் சேஃப் தான், ஆனா கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். சரி, மக்கள் எது தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாப்போமா? ஒரு சின்ன வாக்கெடுப்புல 40% பேரு, அதாவது கிட்டத்தட்ட பாதி பேர், இதுக்காகவே ஒரு தனி கம்ப்யூட்டர் வாங்குறது தான் பெஸ்ட்னு சொல்லிருக்காங்க.
இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களுக்கு இந்த டெக்னாலஜி வேணும், ஆனா அதுக்காக அவங்க சேஃப்டிய காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இல்ல. வசதி முக்கியம்தான், ஆனா பாதுகாப்பு அதை விட முக்கியம்னு நினைக்கிறாங்க. கடைசியா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த கிளாட் பாட்டுங்கிறது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல. இது நம்மளோட ஏஐ அசிஸ்டன்ட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். கிளாட் பாட்டுக்கு கிடைச்ச இந்த வரவேற்பு ஒண்ண மட்டும் ரொம்ப தெளிவா காட்டுது. பெரிய கம்பெனிகளோட கண்ட்ரோல்ல இல்லாம தங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற அவங்களுக்காகவே வேலை செய்யற ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்காக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த தேவை ரொம்ப பெருசு. இது ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம்தான். ஆக நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்து நிக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கைய சுலபமாக்குற பவர்ஃபுல் ஏஐ, இன்னொரு பக்கம் நம்மளோட பிரைவசி. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஏஐ வேணும்னா உங்க கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல்ல எவ்வளவு தூரம் நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்க? இந்த கேள்விக்கான பதில்ல தான் கிளாட் பாட் மாதிரி டூல்ஸோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க.